வீடே மணக்கும் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டீஸ்பூன் வேர்க்கடலை, 2 டீஸ்பூன் மல்லி, ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டு வறுத்துக்கோங்க. இது எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சைஸ் கத்திரிக்காவாக ஒரு 7 எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணுறேன். ஸோ அதனால் 7 எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு பின்னாடி 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது உள்ளே பூச்சி இருந்தால் கூட நமக்கு தெரிஞ்சிடும். எடுத்த கத்திரிக்காவை எல்லாத்தையும் நல்லெண்ணெயில் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. வீடியோவில் இருக்க மாதிரியே நல்லா ப்ரௌன் ஆகணும். திரும்ப கத்திரிக்காய் வறுத்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக கடுகு, 3 வரமிளகா, ஒரு கத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி பூண்டு, 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். நான் இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்பு ஒரு கொதி வரட்டும். குழம்பு கொதி வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுறலாம். இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போது சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை குழம்புல ஊற்றிக்கலாம். புளி கரைசலோட குழம்பு நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாம். இப்போது நம்ம ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெல்லம் தான். 1 டீஸ்பூன் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா புளி, உப்பு, காரம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல டேஸ்ட்டாக கொண்டு வரும். அது குழம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்ச கத்திரிக்காவை ஒன்றா குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுறலாம். நம்ம ஆல்ரெடி கத்திரிக்காவை எண்ணெயில் வறுத்து வச்சுருந்ததுனால அது நல்லா புளி எல்லாம் சேர்ந்து குழம்புல டேஸ்ட்டாக ஆட் ஆகி வரும். ஃபைனலாக 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் குழம்புல ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வீடே மணக்கும் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி. இந்த குழம்பு நைட்டு வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் இந்த குழம்பு கெட்டு போகாது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.